வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனதனும் நேர்முகம். நாம இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தைப்பூச விரதம் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விரதங்கள் இருந்து ஐயனோட அருள் நம்ம பெறுவோம். ஆனா இந்த சகோதரி முற்றிலும் மாறுபட்ட ஒரு விரதம் இருக்கிறாங்க. அந்த விரதம் இருந்ததன் பலனா அவங்க எதிர்பாராத ஒரு நற்செயல் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. அப்படி அவங்க என்ன விரதம் இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவா விளக்கத்தோட பார்க்க போறீங்க. அதே சமயம் இந்த விரத முறையை நீங்கள் இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த ஒரு 48 நாட்கள் சங்கல்பம் போட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு தெம்பையும் தரக்கூடிய ஒரு பதிவாக இந்த பதிவானது அமைய போகுது. அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். தைப்பூசம் விரதம் இருந்து என்னோட வாழ்க்கையில பல எண்ணற்ற மாற்றங்களை நான் அடைஞ்சிருக்கேன். இந்த விரதம் இருந்ததன் மூலமா நான் நினைச்சதுக்கும் மேலவே முருகு பெருமான் எனக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. அதனால இந்த தைப்பூசம் இல்லை, அதுக்கு அடுத்த தைப்பூசத்துக்கும் நான் கண்டிப்பா விரதம் இருப்பேன் அப்படின்னு நிறைய சகோதரிகள் ஒரு சங்கல்பமே எடுத்திருப்பீங்க. அதே போலதான் சங்கீதான்ற சகோதரியும் அடுத்த தைப்பூச விரதம் மாதிரி எப்போ வரும் அப்படின்னு ஆவலோட காத்திருக்காங்க. சரி, அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்து அப்படி என்ன அவங்க விரதம் இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். இவங்க 48 நாட்கள் சங்கல்பம் எடுக்கிறாங்க. அசைவத்தை தவிர்த்துட்டு 2 வேளையும் பூஜை பண்ணணும். கண்டிப்பா வேல்மாறல், கந்த சஷ்டி இது எல்லாமே நம்ம பாராயணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த 48 நாட்கள் முடிகிற நாள் தைப்பூச தண்ணிக்கு நிறைவா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அதெல்லாம் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு அன்னதானத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு ஐயனை கண்குளிர பார்த்துட்டு வரணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்களுடைய சங்கல்பமா வேண்டுதலா இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு இது வேணும் அது வேணும்னு எந்த விதமான வேண்டுதலுமே வைக்கல. அப்படி வைக்காதனாலேயே என்னமோ தெரியல, முருகன் எதுவுமே என்கிட்ட கேட்கல, அப்போ உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்காரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நாம கேட்டால் ஏதாவது ஒண்ணுதான் கேட்குறோம், ஆனால் அவர் கொடுத்தா நமக்கு சிறப்பாக கொடுக்குறாருல, எதிர்பாராததெல்லாம் கொடுக்குறாருல. அது சகோதரி இந்த 48 நாட்கள் விரத முறையில எந்த விதமான வேண்டுதலுமே வைக்காம தான் இவங்க இந்த விரதத்தை தொடர்றாங்க. இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அசைவத்தை தவிர்த்துட்டு உணவு எடுத்துக்கிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சர்க்கரையை தவிர்க்கிறாங்க. அதாவது இவங்க எடுத்த சங்கல்பம் என்ன அப்படின்னா, இனிப்பை இந்த 48 நாட்களுக்கு நான் சாப்பிட மாட்டேன். முருகா, எனக்கு உன்னோட அருள் எனக்கு நிறைஞ்சு கிடைக்கணும், நீ மட்டும் போதும், நீ என் கூட எப்பவுமே இருந்தா போதும். இந்த 48 நாட்களும் நான் டீ குடிக்க மாட்டேன், சர்க்கரை எந்த ஒரு இனிப்பு வகையான பலகாரங்கள் எதையுமே நான் சாப்பிடாம இருந்துதான் இந்த தைப்பூச விரத மாதிரி நான் முடிக்க போறேன் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள ஒரு தைரியம் பிறந்துருச்சு, வேண்டுதல் வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் என்னன்னா, சகோதரி சரியான டீ குடிக்கிற ஒரு பைத்தியம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்படிதான், காலையில் எழுந்திரிச்சா ஒரு டீ குடிச்சாதான் அடுத்த வேலையை நமக்கு தோணும். அது நம்ம வாழ்க்கையிலே ஒன்றி போன ஒரு விஷயம்னு சொல்லலாம். காலை மாலை 2 வேளையும் டீ குடிச்சா மட்டும்தான் நம்ம வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தான். ஆனால் ஏதோ ஒரு வேகம்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வருத்திக்கிட்டு முருகனிடம் நம்மளோட பக்தியை காமிக்கணும் அப்படின்னு சகோதரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் இவங்களுக்கு நான் கேட்டேன், யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு யாரும் எதுவுமே சொல்லலை. எனக்காக தோணுச்சு, நான் என்ன பண்ணுறது, முருகனுக்காக இந்த 48 நாட்கள் விரத முறையில் அசைவத்தை தவிர்க்கிறேன். சரி, இதை தாண்டி நான் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கும் போது, சரி நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு அப்படின்னா இந்த டீ குடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரை நிறைய போட்டு குடிப்போம், ஏதாவது ஒரு இனிப்பு அப்படின்னா சாப்பிடுவோம், இதையே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சகோதரி அப்படி ஒரு விரதம் எடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த விரதத்தை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. யாருன்னா, யாராவது சாய் பக்தர்கள் இருக்கீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதாவது சர்க்கரையில் அக்கறை இல்லாத விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபாவே அங்கீகாரம் கொடுத்த ஒரு விரத முறை அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பாபா எப்பவுமே நம்ம சாப்பிடாம இருந்து பூஜை பண்ணா இது எல்லாமே திட்டக்கூடிய ஒருத்தவர். ஆனால் நாம் இப்படி பாபா நான் உங்களை பார்க்க வரணும், ஷீரடிக்கு வரணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா ஒரு 21 நாட்கள் சர்க்கரையில் அக்கறை இல்லாத விரதம், அதாவது இனிப்பான ஒரு பொருள் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். ஆனால் சகோதரிக்கு நான் கேட்டேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இவங்களுக்கா அந்த மாதிரி நினச்சிருக்காங்க, அதுவே கூட குருவுடைய செயல்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்களும் பாபாவோட தீவிர பக்தை. அவங்க வீட்டில் ஒரு பாபாவோட சிலை இருந்ததுங்க. இது வரைக்கும் நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவங்க ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க. அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, இதோட கடைசி பாபாமா, இந்த மாதிரி கலரில் இதுக்கப்புறம் வரவே வராது, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி தான் இந்த பாபா சிலையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாக அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அழகாக அம்சமாக பாபாவை இவங்க வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. பாபா தான் இவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு விரதம் இரு அப்படின்றத சொன்னாரா என்னன்னு தெரியல.
சகோதரி இந்த விரத முறையை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு தடங்களோ எதுவுமே இல்லை. தினமும் காலை 2 வேளையும் இவங்க வேல்மாறல் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லபடியாக இவங்களுடைய விரத முறையானது போய்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வந்து விரத முறையில் முடிஞ்சிருச்சுங்க. அப்போ திடீர்னு வீட்டில் ஒரு பேச்சு ஒன்று ஓடுது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக ஒரு இடம் வந்து வாங்கி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஏன் நம்ம வீடு கட்டக்கூடாது அப்படின்னு அவங்க கணவர் வந்து சொல்கிறார். இதை கேட்டதுமே சகோதரிக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடம் வாங்கி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு மேலே ஆகுது. இப்போ இவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க சொந்தமாக அந்த இடத்துல வீடு கட்டணும்னு பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அது வந்து கை கூடவே இல்லை. அதனால இது சரி அதுவாக ஒரு நாள் அமையும் அப்படின்னு சொல்லி இவங்க விட்டாச்சு. அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்க கணவரே வந்து சொல்கிறாரு, நாம் ஏன் வீடு கட்டுற வேலையை பார்க்கக்கூடாது, ஒரு சில இடங்களில் வந்து நான் பணம் கேட்கலான்னு நினைக்கிறேன், பணம் வந்ததும் நம்ம வந்து கடகால் போட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நமக்கு வந்து சொல்லவா வேணும், எப்போன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு அமையாதான்னு அதுக்காக ஆள் யாராவது இருப்பாங்களா? அதனால சகோதரிக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. இது வந்து உண்மையா பொய்யான்ற அளவுக்கு அவங்கள கிள்ளி பார்த்துக்கிறாங்க. உண்மையாகவே நம்ம வீடு கட்ட போகிறோமா, புதுசாக நம்ம வீடு கட்ட போகிறோமா, நம்ம இதுக்கான முயற்சி எதையுமே எடுக்கவே இல்லை, எந்த சாமிகிட்ட நம்ம எந்த கோரிக்கையும் எதையுமே நம்ம வைக்கலையே அப்படின்னு சகோதரி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு தோணுது, தினமும் படிக்கக்கூடிய திருப்புகழில் அண்டர்பதி குடியேற கட்டாயமாக இவங்க படிக்காமல் இருந்ததே இல்லை. நம்ம ஒரு 10 திருப்புகழ் எப்பவும் படிக்கிற மாதிரி வச்சுருப்போம். அதில் அண்டர்பதியை வந்து இவங்க மிஸ் பண்ணதே கிடையாது. குறைஞ்சது 2 வேளையாவது அவங்க படிச்சிருவாங்க. ஒரு வேளை அதனாலேயே என்னமோ தெரியல, ஐயனுடைய கருணையால் அவர் வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரோ அப்படின்னு சகோதரிக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து குலதெய்வத்துக்கிட்ட வந்து கேட்டு அம்மாவோட அருள் வந்து கிடைச்சிது அப்படின்னா இன்னும் வந்து கூடுதல் விசேஷம். சரி, நம்ம முதல்ல பேச்சு எடுத்துருக்கோம், நம்ம முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போவோம், அம்மாவோட அருள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நிறைஞ்சி இருக்குது. ஏன்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு வேணும் இல்லையா. அப்போ இவங்க வேண்டிக்கிட்டே அங்கே போகிறாங்க. என்ன அப்படின்னா, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கிறேன், இனிப்பானது நான் எதுவுமே சாப்பிடாம தான் இந்த விரதம் இருக்கிறேன், நாங்கள் செய்யக்கூடிய இப்போ ஆரம்பிக்கக்கூடிய வீடு கட்டுற வேலை நல்லபடியாக முடியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் இனிப்பை என் கையில் கொடுத்தீங்க, ஏதாவது ஒரு பிரசாதம் அந்த மாதிரி என் கைக்கு வந்துச்சு அப்படின்னா இது நல்லபடியாக முடியும்னு எனக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் மாதிரி இல்லை அப்படின்னு இவங்க வேண்டிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கிளம்பி வர நேரத்துக்கு வயசான ஒரு அம்மா வந்து வராங்க. அவங்க சாமிக்கு படைச்சதாக கொண்டு வந்து பாதுஷா வந்து கொடுக்குறாங்க. பாதுஷா வந்து கையில் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, என்னம்மா என்ன வேலையாக வந்திருக்க, எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் போல் அந்த அம்மா வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இது கேட்டதும் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நேரங்காலம் எல்லாமே கூடி வந்தாமா இருக்குது, குலதெய்வத்தோட நமக்கு ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இதில் என்னன்னா, சொல்லி வச்ச மாதிரி இது முருகனுடைய செயலால் தான் முழுக்க நடக்குதுன்றதுக்கு சாட்சியாக இவங்க முதல்ல பூமி பூஜை போடுறாங்க. பூமி பூஜை போடக்கூடிய ஒரு நாள் என்னைக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை சஷ்டி அன்னைக்கு போடுறாங்க. அதாவது நம்ம தைப்பூச விரதம் 9 நாட்கள் இருக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சஷ்டி அன்னைக்கு தான் இவங்க பூமி பூஜை போடுறாங்க. அந்த மோட்ரு போடுவாங்க பாருங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி நாள்லேயே அமைஞ்சிருக்கு. அதே சமயம் இவங்க வந்து வீடு கட்டணும்னு ஒரு சில இடங்களில் வந்து கடன் கேட்டு இவங்க போன இடத்துலையுமே வந்து எந்த விதமான ஒரு தடையுமே இல்லாமல் இவங்க கேட்ட பணம் வந்து உடனே கிடைச்சிருக்கு. சீக்கிரமாக வீடு கட்டுறதுக்கான வேலைகள் வந்து இந்த 48 நாட்கள், அதாவது தைப்பூச விரதம் முடியறதுக்குள்ளேயே வீட்டுக்கு இவங்க பூமி பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சகோதரி வந்து என்கிட்ட பேசும்போது அப்படி ஒரு பூரிப்பு சந்தோஷம். என்ன அப்படின்னா, நான் வந்து என் ஐயன்கிட்ட கேட்கவே இல்லை, கேட்காம இருந்து எனக்கான தேவை என்னன்றதை ஐயன் புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் அவரோட அனுகிரகம் ஆசீர்வாதம் நிறைஞ்ச மாதிரி சஷ்டி அன்னைக்கே நாங்கள் வந்து போர் போட்டு நல்லபடியாக தண்ணி வந்தது, எல்லாரும் நல்லபடியாக வந்து வாழ்த்துக்கள் சொன்னது, இது எல்லாமே ரொம்ப மன மகிழ்ச்சி. என்னால் எனக்கு வந்து அப்படி ஒரு பேரானந்தமாக இருந்தது அப்படின்னாங்க. உண்மையாகவே இது வந்து நம்ம எதிர்பாராத ஒரு விஷயந்தான் இல்லையா. இப்படி ஒரு விரதம் இருந்ததன் பலனாவோ இல்லை நம்ம கர்மவினை முருகன் வந்து பார்த்து நீ எதுவுமே கேட்கலையே என் குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் உனக்கு என்ன தேவையா அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்ததா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு நீண்ட நாள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு அமையணுன்றது எல்லாருடைய கனவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சகோதரிக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லபடியாக இவங்க வந்து வீடு கட்டுற வேலையை முடித்து கூடிய விரைவில் நீங்கள் நல்லபடியாக கிரகபிரவேசமும் பண்ணணும். நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் சகோதரி. முருகனோட அருள் வந்து உங்களுடைய இல்லத்துக்கும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன்.
சரி, இப்போ இவங்க வந்து 48 நாட்கள் நல்லபடியாக முடிந்தது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மூர் மலை சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு தான் போகிறாங்க. இதில் எல்லாருமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மாலை போட்டுக்கிறோம், காப்பு கட்டிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில் தலங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அவர் தான் வந்து நமக்கான ஒரு தெய்வமாக இருப்பார். சகோதரி சொன்னது கூட என்னென்னா, நிறைய இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல எங்கள் முருகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் எனக்கு சிறப்பாக அமையும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரத்னகிரியும் போயிட்டு வருவாங்களாம். ரத்னகிரிக்கும் இவங்க போயிட்டு வர்றது வழக்கம். இருந்தாலும் ரொம்ப அட்டாச் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்ட தெய்வமாகவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்கக்கூடிய முருகர் தான் நமக்கு எப்பவுமே ஆன தெய்வமாக இருப்பார். அதே போல இவங்க அம்மூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வந்து அன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்தாங்களே. அதனால் வந்து சாப்பாடெலாம் ஒரு 10 பேர் கொடுக்குற மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்கே தாங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டே. அதாவது இது வரைக்கும் முருகருக்கு நம்ம என்னென்ன அலங்காரம்லாம் பார்த்துருப்போம், நிறைய அலங்காரம் பார்த்துருப்போம். அதுலேயும் தைப்பூச விரத முறையில் பாலாபிஷேகத்திலேயே இருந்தார். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அவருக்கு என்னென்ன பூக்களை கொண்டு எவ்வளோ சிறப்பான அலங்காரம்லாம் நடந்தது நம்ம எல்லாரும் கண் குளிர பார்த்துருப்போம். ஆனால் இப்படி ஒரு அலங்காரம் தன்னுடைய பக்திக்காக வேண்டி இருந்த அந்த விரத முறைக்காக வேண்டி அவரும் முழுக்க முழுக்க இனிப்பாவே இருப்பாரா? இப்படி ஒரு கண் கண்ட தெய்வமா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படும் வகையில சகோதரி கோயிலுக்கு போய் பார்க்குறாங்க. ஐயனை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் என்ன அலங்காரம் செய்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. இவங்க சாமியை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, ஐயனே, நான் இது வரைக்கும் இந்த 48 நாட்கள் வந்து சர்க்கரை எதுவும் இனிப்பு எதுவும் சாப்பிடாம இருந்து உங்களை பார்க்கணும்னு நான் வரேன். என்னுடைய வாழ்க்கை எது ஒரு இனிப்பான செய்தி நீங்கள் செய்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் என்னுடைய விரதத்தை நீங்கள் தான் முடிச்சு வைக்கும். ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி எதனா என் கைக்கு நீங்கள் கொடுத்து தான் என்னோடய விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கோயிலுக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஐயன் வந்து என்ன அலங்காரத்தில் இருக்கார் தெரியுமா? சாக்லேட் அலங்காரத்தில் இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அலங்காரத்தில் பார்த்துருக்கோமா? அதுவும் என்னென்னா அன்னைக்கு அப்படி இருக்கிறதான மிக சிறப்பான ஒரு விஷயம். இவங்க இனிப்பே எடுத்துக்காம இவங்க ஐயனை பார்க்க போகிறாங்க. ஐயன் முழுக்க அழகழகா இந்த சாக்லேட் வச்சு அழகான அலங்காரத்தோட ஐயன் வந்து காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்தா எப்படி இருக்கும்ல? ஏதாவது ஒரு சின்னதாக பிரசாதம் கொடுத்து என்னோட வேண்டுதலை முடிச்சிருவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்களே முழுக்க முழுக்க சாக்லேட்டாக நிறைஞ்சு இனிப்பாக நிறைஞ்சு என்னோட இன்ப அதிர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு அப்படி ஒரு பேரானந்தம் சகோதரிக்கு. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இவங்க என்ன கேட்டாங்க, இனிப்பான ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா சாமியை பார்த்துட்டு வந்ததுமே பருப்பு பாயசம், பாசி பருப்பு பாயசம் வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பாயசம் இல்லையா? அந்த பாயசம் ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு முழுக்க முழுக்கவே இவங்களுக்கு இனிப்பாகவே எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. இவங்க கூட போன இவங்க குழந்தைங்களுக்கு, கணவர், இவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களாம். ஆனால் என்னமோ தெரில, சகோதரிக்கு மட்டும் இனிப்பாகவே வந்து கையில் நிறைஞ்சு இருக்கும். அப்படியே சாப்பிடு சாப்பிடு, அதாவது ஐயன் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டல, இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி நிச்சயமாக கொடுப்பாருங்க. அப்படி இருந்து பாருங்க, உங்களுக்கு முதல்ல நீங்கள் சாப்பிட்றது அது இனிப்பாக தான் இருக்கும். அதுவும் ஐயனாக தான் கொடுப்பார். இவங்க ஒன் டைம் வந்து அதே சமயம் இவங்க பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் சொல்லணும், பாபா கிட்டேயும் சொல்லணுமேன்னு போயிருக்காங்க. பாபா கிட்டேயும் இவங்க கேட்குறாங்க, ஏதாவது இனிப்பான ஒரு பிரசாதம் கொடுத்தா சந்தோஷம் பாபா அப்படின்னா. அங்கேயும் சகோதரிக்கும் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இவங்க கையில் வாங்கி வச்சுக்கிட்டாங்களே, ஏன்னா சாப்பிட மாட்டாங்களே, வீட்டுக்கு கொண்டு போகலான்னு. ஆனால் இவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்து ஒருத்தவங்க பிரித்து கொண்டு வந்து வாயில் ஊட்டியே விடுறாங்களாம். பாபா என்ன சொல்கிறாரு பாருங்க, இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு சிறப்பான இனிப்பான விஷயங்கள் நடக்க போகுது, நீ ஏன் சாப்பிடாம போகிறேன்னு யாரோ ஒருத்தர் மூலமா பிரித்து கொண்டு வந்து வாயிலே ஊட்டி விடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்காக வேண்டி, நமக்கு பிடிச்ச தெய்வத்துக்காக வேண்டி நாம் உடலை வருத்திக்கிட்டு, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஒன்று பிடிச்சிருக்கு, அதை நம்ம விட்டு நம்மளுடைய தியாகம் தான் அது. நம்ம தியாகம் இருந்து நம்ம வந்து நம்மளுடைய பக்தியை ஐயனிடம் காமிக்கும் போது நிச்சயமாக அதுக்கு இரட்டிப்பு பலன் அவங்க கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இது கண் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சகோதரி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட இது எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதன் மூலிமா நிறைய பேர் வந்து இது போல் விரதம் இருக்கிறாங்க, இல்லைன்றதுல வேற விஷயம். நிச்சயமாக ஐயனிடம் எதுவுமே வேண்டாம், ஐயா நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் வச்சா நமக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்கிறாரு அப்படின்னாங்க. அது நிச்சயமாக உண்மைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? இந்த பதிவானது கண்டிப்பாக பல பேர் இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். எப்போ அடுத்த தைப்பூச விரதம் வரும்னு அந்த சகோதரி காத்துட்ருக்கா மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கெலாம் நம்ம எதுக்குங்க அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? இப்போதுலேருந்து இனிய நாளையிலேருந்து நம்ம இந்த 48 நாட்கள் விரதம் முறைய ஆரம்பிக்கலாம். என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்றைக்கே நமக்கு நல்ல நாள் தான். இப்போ அடுத்தது பங்குனி உத்திரம் வேற வருது, அதுக்காக வந்து இந்த விரதம் இருந்துட்டா போச்சு இல்லைங்க.
சிறப்பாக நல்லபடியாக விரதமுறை இருந்து ஐயனிடம் ஐயனே நீங்கள் மட்டும் எனக்கு போதுன்னு கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்றதை ஐயன் சிறப்பாக வழங்குவார் அப்படின்றத நானும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற அற்புதமான பல வீடியோ பதிவுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்றதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவை. ஓம் சாய்ராம்.